ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய நாள் காலவேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துல ஆசிர்வதித்து வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய அமேன் ஹல்லேலூயா அவர்கள் கேட்கிற காரியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல மேலே இருக்கிற காரியத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு விதவை அந்த நியாயாதிபதியினிடத்துல தனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி அவர்களை தொந்தரவு பண்ணுகிறதுனால அவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி முடிவு செய்ததாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை நியாயம் செய்ய முடியும்னு சொன்னா, மகளே என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறல்லவா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளா என்னுடைய பிள்ளையா இருக்கிற நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறவராயிருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கால தாமதம் ஆகிறது என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை தன்னை ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்கிற அந்த தாயாருக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா, நான் உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனோ? உன்னுடைய சமூகத்துல என்னுடைய சமூகத்துல நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். என்ன காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீங்க? நன்மைக்காகவா, உயர்வுக்காகவா, ஆசீர்வாதத்திற்காகவா, இல்ல ஒரு சுகத்திற்காகவா, இல்ல ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாய் நான் உனக்கு நியாயம் செய்வேன், நிச்சயமாய் நீ கேட்கிற காரியத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள், உங்களுக்கான நன்மைகள் வரும். ஒரு விஷயம் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க இந்த நாளில் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே அநீதி உள்ளவர்களே நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது எங்களை படைத்த தேவன், எங்களை உருவாக்கினவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யாமல் விட்டு விடுவீரோ? உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்க இறங்குவீங்க நாங்க நம்புறோம் அப்பா. ஆண்டவரே, யார் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்து அவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதை ஆண்டவர் அவர்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படி செய்து பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். உங்களுக்கான நன்மைகள் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்துல ஆமென்.